ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் ஏர் கம்பர்சரில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதோட பவர் 150 கிலோவாட் கொடுத்துருக்காங்க அண்ட் இனிஷியல் ப்ரெஷர் P1 அண்ட் டெலிவர் ப்ரெஷர் 6 பார்னு கொடுத்துருக்காங்க. கம்பர்ஷன் ஃபாலோஸ் PV per 1.35 equal to constant. ஸோ இது வந்து PV per N equal to constant. ஸோ polytropic process. The compressor runs at 160 RPM and the average speed, that is velocity 150 meter per minute and speed பார்த்தீங்கன்னா 160 RPM. Determine the size of the cylinder. இப்போ நம்ம இந்த ஸ்பீடு 150 மீட்டர் per minute கொடுத்துருக்காங்க இல்லையா, that is equal to ln by 60. இங்க முன்னாடி 2 போட்டுக்கணும், ஏன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் அப்படிங்கறதுனால இப்போ 150 is equal to 2l into n வந்து 160. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஸ்பீட்ல இவங்க என்ன ஆகுனா மீட்டர் ஆர்பிஎம்ல இருக்க டிவைட் பை 60 வரும். அதே மாதிரி இங்க 150 by 60 வரும். 60 கேன்சல் ஆயிரும். இப்போ l is equal to 150 divided by 160 into 2 போடும்போது L ஓட வேல்யூ 0.469 மீட்டர் வரும். அண்ட் தென் V1 ஆர் ஸ்விஃப்ட் வால்யூம் is equal to 5/4 into d squared into L. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இனிஷியல் வால்யூம். 5/4 d squared into L ஓட வேல்யூ போட்டோம்னா நம்மளுக்கு V1 is equal to 0.368 d squared வேல்யூ வரும். இப்போ பவர் ஃபார்முலா தெரியும், that is n by n minus 1 into P1 V1 into P2 by P1 whole power n minus 1 by n minus 1. இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. இன்ட்டு n அப்படிங்கிறது ஸ்பீடு. அப்போ இந்த இடத்துல முன்னாடி 2 போட்டுக்கணும், ஏன்னு பார்த்தா டபுள் ஆக்டிங் அப்படிங்கறனால ஸ்பீடு வந்து ஆர்பிஎம்ல கொடுக்கறதுனால டிவைட் பை 60 வரும். ஓகே, 2 இன்ட்டு என்னோட வேல்யூ 1.35 n minus 1 0.35 இன்ட்டு ப்ரெஷர் வந்து 1 பார் இன்ட்டு 100 போட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்ல இருக்கிறது என்ன பண்ணுறோம்னா 1 பார் is equal to 100 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிக்கிறோம். அப்போ இன்ட்டு V1 வந்து 0.368 d squared into P2 வந்து 6 divided by P1 ங்கிறது பார்த்தீங்கன்னா 1 பவர் 0.35 divided by 1.35 minus 1 into 150 by 60. இது போடும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 419.63 d squared வேல்யூ வருது. இது 150 அப்படிங்கிறது பவர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கிலோவாட். ஸோ d squared வேல்யூ வந்து 0.357 வரும். அப்போ d is equal to 0.598 மீட்டர். இப்போ டயாமீட்டர் கிடைச்சிருச்சு அண்ட் தென் லென்த். இதான் வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் த சிலிண்டர். ஓகே, இதுல டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.